ஹாய், இந்த வீடியோ வந்து நான் சில்லி சிக்கன் செய்கிறேன் தானே, அந்த வீடியோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட்டை வந்து குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டு அதோட வந்து இஞ்சி பவுடர், உள்ளி பவுடர், வெங்காய பவுடர், மிளகு பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அதோட மிளகாத்தூளும் போட்டுட்டு ஒரு முட்டை போட்டேன் நான். அதோட வந்து கொஞ்சம் மாவும் போட்டுட்டு கொஞ்சம் சோளன் மாவும் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் ஆயிலும் வேணுமெண்டா விடலாம், நான் ஆயில் விடையில. இதை வந்து கலந்து நான் ஒரு 35 நிமிஷம் ஊற வச்சேன். நான் ஊற வச்சோம்னு சொன்னால் தான் அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஊறி வரும். அதுக்கு பிறகு இப்போ பொரிக்க போகிறோம். பொரிக்க தனித்தனி உண்டு உண்டாக எடுத்து போடுங்க. ஒரே ஏரியா போட்டோம்னு சொன்னால் சிக்கன் எல்லாத்தடையும் ஒட்டி வந்துடும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு இப்படி முள்ளு கரண்டி வச்சு தட்டி தட்டி விடுங்க. இங்கே வந்து குடமிளகா நான் 3 கலரில் எடுத்து வச்சுக்கிறேன். அதை குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதோட இப்படி கரட்டையும் இந்த ஷேப்புக்கு கொஞ்சம் நீட்டாக வெட்டிட்டு இங்கே வந்து இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கொதித்து வந்த பிறகு இஞ்சி உள்ளி இடித்ததை போட்டுட்டு அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் பதங்கி வந்த பிறகு வெட்டி வச்ச குடமிளகா அதோட வந்து கரட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் துண்டு மிளகா, சீனி, கொஞ்சம் உப்பு நான் போடல. என்னென்னு சொன்னால் சிக்கன் பொரிக்க அதோடையே போட்டு நாங்கள் உப்பு. இதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுட்டு அதோட வந்து தக்காளி சாஸும் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ பொரிச்சு வச்ச சிக்கன் இதுக்கு போட போகிறோம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு உரைப்பு பாருங்கள், பார்த்து காணாட்டி கொஞ்சம் போடலாம். நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பிடிச்சிருந்தா அப்படி செய்து பாருங்கள். ஓகே, பாய்.